ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய பிகினர் யூடியூபர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனை. அது என்னென்னா, அவங்க சேனலை யூடியூப்பில் சர்ச் பண்ணால் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன காரணங்கள், நம்ம எதெல்லாம் சரி பண்ணால் நம்ம சேனலும் சர்ச் பண்ணால் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போது ஒரு 2 யூடியூபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரே வாரத்தில் அவங்க சேனலை யூடியூப்பில் சர்ச் பண்ணால் வரும். இன்னொரு யூடியூபர் இருக்கார், அவர் 1 வருஷம் வீடியோ போட்டும் அவருடைய சேனல் சர்ச் பண்ணால் வராமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வீடியோ அதிகமாக போடுறாங்க போடலை, அவங்க ரொம்ப நாளாக யூடியூப்பில் இருக்காங்க, இதெல்லாம் காரணம் இல்லைங்க. ஒரு சில முக்கியமான விஷயம்தான். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, உங்கள் சேனல் நேமும் உங்கள் ஹேண்டில் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் பார்த்த பல பிகினர் யூடியூபர்கள் பண்ணுற பெரிய தப்பே இதுதான். சேனல் நேம் ஒன்று இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நேம்னு ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், சேனல் நேம்னா பெருசாக நம்ம சேனலுக்கு மேலே நம்ம வைக்கிறது தான் சேனல் நேமு. அதுக்கு கீழே இந்த அட்டு போட்டு சின்னதாக வைக்கிறது தான் ஹேண்டில் நேமு. ஓகேங்களா? சேனல் நேம் ஒன்று வைக்கிறாங்க, ஹேண்டில் நேம் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா யூடியூப் கன்ஃபியூஸ் ஆயிரும். உங்களுடைய சேனல் நேமை போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் உங்கள் சேனல் நேம், உங்கள் சேனல் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ உங்கள் சேனல் நேம் ஒன்று வைக்கிறீங்கன்னா சேம் அதே விஷயம், அதே நேமை தான் ஹேண்டில் நேமாகவும் வைக்கணும். 2 நேமுமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள் சேனல் அந்த ப்ரொஃபைல் டாப்பில் சர்ச் பண்ணால் வரும். அதே சமயம் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்கள்லையுமே ஒன்று டைட்டில் அல்லது டிஸ்கிரிப்ஷன் அல்லது நீங்கள் கொடுக்குற கீவேர்ட், இதில் உங்கள் சேனல் நேமை கட்டாயம் நீங்கள் வைக்கணும். இப்படி வச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் உங்கள் சேனல் சர்ச் பண்ணுறப்போ உங்கள் சேனல் வரலைன்னா கூட நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோக்கள் வரும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 முக்கியமான விஷயம். ஒன்று, உங்கள் சேனல் நேமு ஹேண்டில் நேமு ஒரே மாதிரி இருக்கணும். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்டு, ஹேஷ்டேகு, இதில் எல்லாத்துலேயுமே உங்கள் சேனல் நேமை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். தொடர்ந்து இதை மட்டும் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ சர்ச் பண்ணால் என்னது சுத்தமாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, இனி நீங்கள் போடக்கூடிய வீடியோக்களில் இருந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மாதத்தில் கண்டிப்பாக, அதாவது ஆர்கானிக்காக, ஓகேங்களா, ஒரே நாள்லலாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் கழித்து, நீங்கள் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட உங்கள் சேனல் நீங்கள் சர்ச் பண்ணால் வரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் சேனல் சர்ச் பண்ணால் யூடியூப் ரேங்கிங்கில் வருதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.